பிரைஸ் ஹெவன்லி ஃபாதர். நம்ம பைபிள் ஸ்டடியில் கொலோசியர்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதின கடிதங்களை பற்றி படிச்சுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி படிக்க போகிறோம். இது பொதுவாக எல்லோரும் கேட்கிற கேள்வி தான். இயேசு என்றவர் யார்? அவர் மனிதரா இல்லை கடவுளா? அவர் மனிதராக இருந்தால் அவரை ஏன் கடவுளாக வணங்குறாங்க? அவர் கடவுளாக இருந்தால் ஏன் அவர் மனிதராக நமக்காக வந்தார்? இந்த கேள்வி தான். இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியாமல் நம்ம கிறிஸ்துவர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது 10ஆம் வசனத்தில் தேவனை அறிகின்ற அறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்ற கேட்டிருப்பாங்க. விளக்கி எழுதியிருப்பார். இங்கே அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றின 3 முக்கியமான வல்லமைகள் பற்றி எழுதியிருப்பாங்க. அது என்னென்னா, முதல்ல 15ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் என்றும், 16-17 இயேசு பூமி சிருஷ்டிக்கப்படும் போது அவர் இருந்தார் என்றும், அடுத்தாக 18, 19, 20 வசனங்களில் இயேசு இந்த சபை குறித்து எழுதியிருப்பாங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் புதிய ஏற்பாட்டில் பல ஆராய்ச்சியாளர்கள் பல பேருக்கு பல கேள்விகளையும் பல புதிர் போட்ட வசனம். அது முழுமையான அர்த்தங்களை புரிஞ்சிக்க கஷ்டப்படுறாங்க. அது என்னன்றது நம்ம பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதரிசனமான அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத, அதாவது கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய உருவம் தான் இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் பிதா நம்ம மக்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் எப்படி பேசினா, காற்று மூலிமா பேசினார், நெருப்பு மூலிமா பேசினார், இந்த இடி மின்னல் அந்த மாதிரி இயற்கை வளங்களை கொண்டு பிதா மக்கள்கிட்ட பேசினாங்க, உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். தேவனை யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா தேவனை பார்க்குற அளவுக்கு நம்ம பரிசுத்தவான்களும் கிடையாது, அவர் வல்லமே நம்மளுக்கு கிடையாது. அதனால் தேவனை யாருமே இதெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவரை நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதாவது பிதாவுடைய வல்லமையை இது இயேசு கிறிஸ்து மூலிமா அநேகர் மக்களும் பார்த்துருக்கதாக இங்கே சொல்கிறாங்க. அதனால் நம்ம இயேசுன்னா சொல்ல முடியாது, அவரை மனிதர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மூலிமா கடவுளோட வல்லமை தெரியுதுனால அவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதே போல் இன்றும் நம்ம இயேசு அநேகர் இடத்துல நம்ம காண முடியும். அதாவது ஒரு செய்கிற செயல், விசுவாசத்தினால் நம்ம செய்கின்ற செயலின் மூலமா நம்ம இயேசுவை இன்றைக்கும் நம்ம திருச்சபைகளில் நம்ம மக்களிடையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது இயேசு இன்னமும் மக்கள் மூலமாக ஒரு மக்களின் விசுவாசத்தின் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இயேசுவோட உருவத்தை நம்ம வழிபடாமல் அவரோட மகிமையும் ஒரு வார்த்தையும் கொண்டு நம்ம வழிபட வேண்டும். ஏன்னா நம்ம இயேசுவை காண வேண்டும் என்றால் அவர் நமது அனைவரு விசுவாசத்தில் தான் நம்ம இருக்கிறார். அவர் உருவத்தை கொண்டு நம்ம மகிமையும் இதுவும் நம்ம பெற்றிட முடியாது. நம்ம வார்த்தையை கொண்டு அவர் வார்த்தையை கொண்டு தான் நம்ம அவர் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த பிரபஞ்சம் உருவான போது உருவாக்கப்பட்டவர் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவர் இயேசு அவரோடு உருவாக்கப்படலை. அவர் பிரபஞ்சம் உருவாக்கத்துக்கு முன்னாடி இருந்தார். பிரபஞ்சம் உருவாகும் போது அவரும் கூட இருந்தார், பிதாவோட கூட இருந்தார். அதாவது யோவான் 1:1 சொல்கிறாங்க பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதாவது இங்கே வார்த்தையிலிருந்து என்னது, இயேசு கிறிஸ்துவ தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறாங்க பாருங்கள், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவரும் பிதாவில் ஒருத்தர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் ஏன் சொல்கிறாங்க, முதல் பேருமானவர் ஏன் சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போது ஒரு சிங்காசனத்தில் ஒரு அரசவையில் ஒரு ராஜாவை வர்ணித்து நம்ம பேசுமானால் அவருக்கு உண்டான தலைமுறைகள் பற்றியும் அவருக்கு உண்டான அவங்க பட்டங்கள் பற்றியும் வச்சு பேசுவாங்க. அது மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் என்றது இயேசு பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காங்க. அடுத்த வசனங்களில் அதை பற்றி அவர் விரிவாக சொல்லியிருப்பார் பாருங்கள். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அதாவது எல்லாமே இயேசுக்குள்ளே தான் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரலோகத்திலும் பூலோகத்திலும் அதாவது காணப்படுகிறவங்க காணப்படாதவர்களும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுக்காக தான் எல்லாமே இயேசு கொண்டு, அது அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது அவரை வச்சு தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டது இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிறைந்திருக்கிறது. அதாவது எல்லாமே அவர் தான் ஆரம்பமே அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே இயேசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இயேசு கிறிஸ்துவோட சபையை குறித்த ஒரு உறவை பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அதாவது
இது வந்து அப்போஸ்தலர் பவுல் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை. அதாவது சரீரத்து தலையானவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லுது. இது தலையானவர் என்று சொல்லும் போது நம்ம அனைத்து முடிவுகளும் இயேசு மூலியமாக தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செய்கிற எல்லா செயல்களும், எல்லா வேலைகளும், எல்லா வார்த்தைகளும் வந்து இயேசு மூலியமாக தான் நம்மளுக்கு வருது. ஏன்னா தலை வந்து இயேசுவாக இருக்கும்போது அவர் தான் நம்ம கட்டளையிடுறார் நம்ம எல்லா விஷயங்களுக்கும். அதுக்கேற்ற போது நம்ம உடம்பு வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறேன் பாரு, எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அதாவது சொல்கிறாங்க பாருங்கள், அவரே எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறான்னு சொல்கிறதுனால மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது முதல்ல வந்து இயேசு கிறிஸ்து தான். அதையும் இங்கே சொல்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே பேசுகிறாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். அது சகல பரிபூரணமும் என்னென்ன அப்படின்னா, சகல பரிபூரணம் நம்ம அறிவு, ஞானம், ஆற்றல், நம்மளை செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவில் வாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வெறும் வந்துட்டு போகிற விஷயங்களாக இருக்கக்கூடாது. அது வாசமாக இருக்குன்னா ஐ டெல் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே நம்ம வாசமாக இருக்கணும், அங்கேயே தங்கணும், அங்கேயே இருக்கணும். நம்ம செய்கிற செயல்களும் நம்ம அறிவு எல்லாமே வந்து அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். வந்துட்டு அதாவது சர்ச்சுக்கு நம்ம வந்துட்டு போகிறலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நம்ம அவர் உடம்புக்குள்ளே நம்ம வாசம் பண்ணணுன்றது சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அதாவது இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம இயேசு ரத்தத்தின் மூலமாக நம்ம கழுவி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான, பூலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கான எல்லா வழியும் நம்ம இயேசு மூலியமாக தான் நம்ம கிடைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அதுவே அவ்வளோ பிரியமான காரியமுன்றீங்க சொல்லி முடிக்கிறாங்க. இதுவே இயேசுவை பற்றின குறிப்பு வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து இங்கே நம்ம மக்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இயேசுவை பற்றி நம்ம முழுமையாக புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து வெவ்வேறு விதமாக இயேசுவை புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து பின்பற்றி வரோம். அதன்படி இருக்காமல் நம்ம வந்து அவர் முழுமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு வேணும். அந்த அறிவை வந்து நம்ம கள்ளப்போதர்கள்லேருந்து தேடாமல் இந்த வசனங்கள் மூலிமா, வார்த்தைகள் மூலிமா நம்ம தேடணும்னா நம்மளுக்கு வந்து அவரை பற்றி நிச்சயமாக அந்த உண்மையான புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். மீதி உள்ள வசனங்கள் நம்ம அடுத்த வீடியோக்களும் நம்ம பார்ப்போம். நன்றி.